யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இயேசுவை அறியாத பின்னணியத்தை சேர்ந்த ஒரு தாயார், ஒரு நெடுந்தூர தேசத்திலிருந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட தன்னுடைய மகளின் விடுதலைக்காக அவரை நாடி வந்தார்கள். இப்போ என்ன நடக்குது? இயேசு எப்போவுமே பயங்கர பிஸியாக திரள் கூட்ட ஜனங்களுக்கு மத்தியில் தான் இருப்பார். இப்போ இந்த தாயார் இயேசுவினிடத்தில் வந்து பாருங்க, நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்மணி மாதிரி, அதாவது இயேசுவை நன்கு அறிந்த ஒரு தாயார் மாதிரி, ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஆண்டவரே. அதோடு கூட விடலை பாருங்க, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் பாருங்க, இயேசு அந்த தாயை கண்டுகொள்ளவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இந்த அம்மா தொடர்ந்து கூப்பிட்டதை சீஷர்கள் பார்த்து, ஐயா இந்த அம்மாவுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை அணிஞ்ச முடியாது, போட முடியாது. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்களேன், அந்த அம்மா இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில ஆண்டவரேன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அவருக்கு முன்பாக வந்து உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார்கள். நாய்க்குட்டிக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட, ஆமாம், அந்த மேஜையிலேருந்து விழுற துணிக்கைகளை கூட அந்த நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? சாப்பிடுமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வாசித்த இந்த வார்த்தை ஏசப்பா சொல்கிறாங்க, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே ஒரு அற்புதம் நடக்கு, அவங்க மகளுக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளை, நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்கள் மனதை மகிழ செய்ய வேண்டுமா? நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்த அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் உண்டாகாமல் இருக்க வேண்டுமா? நெடுநாளாக இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு வர வேண்டுமா? சில காரியத்தை உங்கள் கண்களால் பார்க்கும்போது வேதனை தாங்க முடியாமல் இருதயம் நொறுங்குகிற அனுபவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் உங்கள் கண் காண உங்கள் பிள்ளை துடிக்கிறத பார்க்க முடியாமல் அழுகிற நீங்கள் உங்கள் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஐயா, மனிதர்கள் அல்ல, பிசாசு எதிர்த்து போராடுகிறான், பிசாசு வேதனையை உண்டாக்குகிறான். இந்த கொடிய வேதனைக்கு பின்பாக சத்துரு செயல்படுகிறான். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிற பரிதாப நிலை மாற வேண்டுமா? இந்த தாயாரை கவனித்து பாருங்கள். இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு 3 காரியங்களை கற்றுத்தருகிறது. 1, விடாமுயற்சி. 2, விரக்தியற்ற தன்மை. 3, விசுவாசமுள்ள இருதயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாயார் இயேசுவை அவங்க பின்பற்றி வந்துட்டே இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது பாருங்களேன், 23ஆம் வசனத்தில், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க, இயேசுனாலே வார்த்தை தானே மாம்சமாகி இருக்கிறது. வார்த்தையானவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கல? வார்த்தை இல்லை. ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சோம். ஆண்டவர் திரும்பி பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்ட போது ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் என்ன செய்யல, ரிப்ளை பண்ணல, பேசலைங்க. அந்த அம்மாவை பார்க்கல, அந்த அம்மாட்ட பேசலை, அந்த அம்மாவுக்கு எந்த மறு உத்தரவும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கல. ஆனாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடாமுயற்சி இருக்கணும். வந்தேன் போனேன் அப்படி இருக்கக்கூடாது. வந்தேன் பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை போயிட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. வந்தேன் கொஞ்சம் காத்திருந்தேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை அதனால் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விடாமுயற்சி. ஆண்டுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தொடர்ச்சியாக நீங்கள் அவருடைய சமூகத்தை தொடர்ச்சியாக அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிலைத்திருக்க ஒரு விடாமுயற்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி கடவுளுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான். ஆனால் அந்த நியாயாதிபதியினிடத்திலும் தன்னுடைய வழக்கை ஒரு விதவை தாய் கொண்டு போகிறாங்க. அவன் பாருங்க, அவனே இவளுக்கு நான் நீதி செய்யணும்னு நினச்சிட்டான்னா தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அதுக்கு அடுத்தது பாருங்க, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த சீக்கிரமாக நடக்க வேண்டிய ஒரு நியாயம், சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில், சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றம், சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகம், சீக்கிரமாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பதிலுக்கு தேவை விடாமுயற்சி. அல்லேலூயா. இந்த தாயார், நான் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா, இந்த ஆண்டவர் என்னென்னா என்னை என்ன செய்யலை, கண்டுகொள்ளவே இல்லை, இவரை தேடி வந்ததுக்கு நான் வராமலே என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம் என்று அவர்கள் திரும்பி செல்லவில்லை. அவர்கள் தொடர்ச்சி அணைச்சிறாங்க, வந்துட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளோடு தேவாலயத்துக்கு வர்றீங்க, தேவ சமூகத்துக்கு வர்றீங்க. கணவர் ரட்சிக்கப்பட, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, சரீரத்தில் சுகம் உண்டாக, வேலை கிடைக்க, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வாழ்க்கையில் நிம்மதி உண்டாக, அல்லது உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட, படிப்பிற்காக, ஞானத்திற்காக, தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, இப்படி பல நிலைகளில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் வந்தவுடனே கர்த்தர் உங்களுக்கு பதில் தரல, ஆனால் அவங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு இவங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு எனக்கு ஒரு வார்த்தை கூட கிடைக்கலையே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கூட வரலையே, ஆண்டவர் என் கூட ஒன்றும் பேசலையே, அவர் இன்னும் அமைதியாக இருக்கிறாரே, மௌனமாக இருக்கிறாரே என்று நீங்கள் பின்தங்கி விடாதீர்கள். அல்லேலூயா. உங்கள் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் வந்துட்டே இருங்க. அதிகாலையில் தேடுறவங்களா இருக்கீங்களா, தொடர்ச்சியாக அதிகாலையில் தேடிட்டே இருங்க. பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, தொடர்ச்சியாக அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. மாலை நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என்று தீர்மானத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணீங்களா, விடாமுயற்சியோடு அதை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. இரவிலோ நடு இரவிலோ குறிப்பிட்ட ஜாமத்திற்கு முன்போ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தை நீங்கள் நாடுகிறீர்களோ, விடாமுயற்சியோடு என்ன செய்யுங்க, நீங்கள் நாடிக்கொண்டே இருங்கள். ஒரு நேரம் வரும், அப்போ கர்த்தர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த அம்மாவுக்கு இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருதயத்தில் விரக்தி இல்லை. ஆமென் சொல்லுங்க. நமக்கு எப்படி இருக்கும், நம்மளை கண்டுக்கிடாம மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, நம்மள்கிட்ட பேசாமல் மற்றவர்கள்ட்ட பேசினா, நமக்கு பதில் சொல்லாமல் அதற்கு எதிர்மறையாக பதில் சொன்னால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என்ன வந்துடும், இவர் ஆள் பார்க்குறாரியா, இவர் வித்தியாசம் பார்க்குறாரியா. ஏன்னா அவங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் காணாமல் போனேன் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், நீ கானானிய தேசத்துலேருந்து வந்திருக்கம்மா, ஒரு கிரேக்க பின்னணியத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, நான் இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் பிரிச்சுட்டார் பாருங்க, நீ வேற நான் வேறன்னு பிரிச்சுட்டார். அப்படி தெரியுது, ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது. யூதர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் ஆண்டவர் இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் இந்த தாயாருக்கு இந்த உண்மை என்ன செய்யாது, தெரியாது. ஏமா நாங்கள் வேற கூட்டமா, நீ வேற கூட்டமா, உனக்கும் எனக்கும் என்ன கிடையாது, நீ எதுக்கு என்னையை தேடி வந்திருக்க, நீ எதுக்கு என்னையை கூப்பிடுற, நீ எதுக்கு என்னையை ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அந்த தாயாரை பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் 25 சொல்லுது, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவிச்சு. அப்போ கூட அந்த மனசை பார்த்தீங்களா, விரக்தியை வெளிப்படுத்தலை.
ஆமென் சொல்லுங்க. கோபத்தை வெளிப்படுத்தலை, ஆண்டவர் மேலே இருக்கிற வெறுப்பை வெளிப்படுத்தலை, அல்லது வந்துட்டோமே அப்படிங்கிற வேகத்தை அது என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆமாம், பணிந்து கொண்டால் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அந்த மனசில் விரக்தி இல்லை. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கண் பார்வையற்ற பர்திமை கூப்பிட்ட போது அவனை எப்பா வா உன்னைய இயேசுநாதர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி யாருமே சொல்லலை. அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள் அப்படின்னாரு. ஆனாலும் விடாமுயற்சியோடு என்ன செஞ்சான், அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டப்ப அவனுக்கு எதிர்ப்பு இன்னும் என்ன செய்தது, வலுத்தது. பைபிள் சொல்லுது அவன் முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், விட மாட்டேன். இது எனக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த நாள் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கான நாள், இந்த நாள் என்னுடைய அற்புதத்திற்கான நாள், இந்த நாள் என்னுடைய விடுதலையின் நாள், இந்த நாள் என் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பமுனை ஏற்பட போகிற ஒரு நாள். இன்னைக்கு இந்த எதிர்ப்பை கண்டு நான் விரக்தி அடைந்து விட்டால் வாழ்நாள் எல்லாம் விரக்தியோட தான் நான் இருக்கணும். ஆகவே விரக்தி அடைய நான் இடமளிக்க மாட்டேன். விரக்திக்கு என் இதயத்தில் என்ன கிடையாது, இடம் கிடையாது என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அற்புதத்திற்கு அருகில் இருக்கும்போது தான் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்கிற அந்த நொடி பொழுதில் தான் இப்படிப்பட்ட மன மடிவு, சோர்வு, சோதனைலாம் வரும். அல்லேலூயா. அப்போ தான் வரும் உங்களுக்கு. கிட்ட இயேசுநாதரை கேள்விப்படும் போது அது வராது. இயேசுநாதரை பார்க்கறதுக்கு புறப்பட்டு வரும்போது என்ன செய்யாது, வராது. அவர் இருக்கிற இடத்துக்கு வரும்போது அப்போ தான் லேசாக எட்டி பார்க்கும். இப்போ நீங்கள் கூப்பிட ஆரம்பித்த உடனே வந்துடும். ஏன்னா சத்துரு நீங்கள் இப்படியே கட்டுண்டவர்களாக இருக்கணும், காயப்பட்டவர்களாக இருக்கணும், வேதனையோடு இருக்கணும், கஷ்டப்படணும், அழணும், புலம்பணும், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியணும், நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் என்ன செய்வான், செய்வான். ஆனால் இவைகளின் நிமித்தம் நீங்கள் விரக்தி அடைந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலைன்னாலும் இப்போ பேசுகிறாரு. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்கிட்ட தான் வந்தேன்னு பேசுகிறாரு. அதுவும் அவர் பேசின வார்த்தை தான். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு என்ன செய்ய முடியாது, போட, அதுவும் அவருடைய வார்த்தை தான். போதும் எனக்கு அந்த வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எனக்கு போதும். அது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. நான் விரும்புகிறபடி தான் அவர் என்னோடு பேச வேண்டும் என்கிற தேவை இல்லை. ஆனால் என்ன பார்த்து அவர் ஒரு வார்த்தை பேசினா போதும். எத்தனை பேருக்கு இந்த மனநிலை இருக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு விரக்தி ஏன் வருது, நான் எதிர்பார்த்த வாக்குத்தத்தத்தை அவர் தரல. அல்லேலூயா. நான் விரும்பி வந்தேன், அதற்கு ஏற்றார் போல் அதுக்கு ஒத்து போகிற வசனத்தை அவர் என்ன செய்யலை, நான் பேசலை. அவர் பேசினதெல்லாம் வேற மாதிரி என்ன செய்யுது இருக்குது, கொஞ்சம் கடினமாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் விரும்பினதுக்கு அப்படியே நேர்மறையாக என்ன செய்யுது இருக்கு. இதனால தான் மனிதர்களுடைய மனதில் நிறைய நேரத்தில் என்ன வந்துடுது, விரக்தி. வசனத்துக்காக தானே வந்தேன், ஆண்டவர் பேசுகிறத கேட்குறதுக்கு தானே வந்தேன், அவர் சமூகத்தை நாடி தானே நான் வந்தேன், அவர்கிட்ட விடுதலை இருக்குங்கிற நம்பிக்கையோடு தானே நான் வந்தேன், அவர்கிட்ட வந்தால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு தானே வந்தேன். ஆனால் வந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, சம்பந்தம் இல்லாதது போல இருக்குது, எனக்கு தொடர்பு இல்லாதது போல இருக்குது. இல்லை, உனக்கு அதில் தொடர்பு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் உங்களுக்கு மாத்திர இரட்சகர் அல்ல, இந்த முழு உலகத்திற்கும் நான் ஆண்டவர். அதனால் உங்களுக்காக மட்டும் நான் வரல, இந்த தாய்க்கும் இதை போல எத்தனை பேர் இந்த பின்னணியத்தை சேராதவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெரிய செய்தியை கர்த்தர் இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும் என்கிற ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நீங்கள் காத்திராவிட்டால் உங்கள் இருதயம் விரக்தி அடைந்து விடும். வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யாது, கிரியை செய்யாது. அல்லேலூயா. வசனத்தின் ஆழம் உங்களுக்கு புரியாது. இந்த வார்த்தையை ஏன் கர்த்தர் இப்பொழுது அனுப்புகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வார்த்தை எப்பொழுது நாம் விரும்புகிறபடி இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. பஞ்சமாக இருக்குது. ஈசா கிட்ட கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதி பண்ணுறேன்.
என்ன ஆண்டவர் இது நியாயம்? அந்த தெரியுது பாரு தூரத்தில் பச்சை பச்சேன்னு அந்த இடத்துக்கு போகணும் ஆசீர்வதிப்பேன்னா உடனே பேக் பண்ணிட்டு போயிடுவேன். இங்கே பாலமாக பூமி பிளந்து கிடக்கு, தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னா அந்த வார்த்தையை கேட்டோன்னா எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் விரக்தியாக தான் இருக்கும். இது நனைஞ்சி இது செழிப்பாகி இங்கே விதைச்சி அது வளர்ந்து நாம் பலனை என்னைக்கு அறுக்கின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பலனாய் அது வரும்போது வழக்கமான பலனாக இருக்காது, 100 மடங்கு பலனாக. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? மோசையை பார்த்து சொல்ல, பார்வோன் இடத்துல போய் என் ஜனங்களின் விடுதலைக்காக பேசினார், அவ்வளோதான். இவர் நினச்சிட்டு போகிறார், பேசின உடனே பார்வோன் தேங்க்யூ மோசஸ் குட் பை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார், அனுப்பிடுவார்னு பார்த்தா அவன் நீ சொல்கிற தேவன் யார்? அங்கே சவால் ஆகிப்போச்சு, அங்கே பயங்கர போட்டி ஆகிப்போச்சு. ஆண்டவர் சொல்ல, இப்போ நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தும். அவன் இப்போ தன்னுடைய இருதயத்தை நினைச்சிக்கிறான், கடினப்படுத்துகிறான். நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நான் அவனுக்கு யாருங்கிறத காட்டுவேன். அப்போ 10 வாதைகள் நடக்கிற அந்த நாட்கள் எல்லாம் இந்த மோசஸ் இந்த முறை விட்டுருவான், இந்த முறை விட்டுருவான், இந்த முறை விட்டுருவான். ஏன்னா அவன் மனம் திரும்புகிற மாதிரி பேசும்போதெல்லாம் அவனுடைய எதிர்பார்ப்பு இந்த முறை நம்ம போயிடலாம், இந்த முறை போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்வோன் கடினப்படுத்தும் போது மனசுக்கு எப்படி தான் இருந்திருக்கும்? ஆனால் சோர்ந்து போகலை. கர்த்தருடைய வார்த்தையை அவன் ரிசீவ் பண்ணிட்டு அவன் செஞ்சுட்டே இருந்ததுனால கர்த்தர் குறித்த நாள் வந்தபோது எகிப்து தேசத்திலிருந்து அந்நியாய் அவர்களை புறப்பட பண்ணினார். ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு தேவன் அவர்களை வெளிப்பட பண்ணினார். ஆகவே ஒரு நாள் விரக்தி அடைஞ்சிடாதீங்க. வல்லமை வெளிப்படலையே, அற்புதம் நடக்கலையே, பதில் வரலையே, தேவை சந்திக்கப்படலையே, மாற்றம் உண்டாகவில்லையே, இன்னும் சூழ்நிலை கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் வருந்த வேண்டாம். வார்த்தையின் தேவன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். விரக்தி வேண்டாம். இந்த தாயார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற 3வது காரியம் விசுவாசம் உள்ள இருதயம். இப்போ தான் முத இயேசுவை சந்திக்கிறாங்க. முத அவர் பேசுகிறது என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார் பார்த்தீங்களா, 28வது வசனத்தில், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை. நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க தான் என்ன வரும்? விசுவாசம். இவங்க கேட்ட வார்த்தைலாம் அவங்க விசுவாசத்தை தூண்டுற வார்த்தை மாதிரி நமக்கு தெரியல. அது இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் அற்றுப்போக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியுதுமா. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டாங்க பார்த்தீங்களா? அப்போவே அவங்க இருதயம் எதால் நிரம்பிட்டு, விசுவாசத்தால் நிரம்பிட்டு, அதனால் நீண்ட தூர பிரயாணம் அவர்களுக்கு ஒரு தடையா இல்லை. ஆண்டவர் பதில் கொடுக்காமல் அவர்களை காத்திருக்க வைப்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டா இல்லை. இந்த விசுவாசத்தை, இந்த இயேசுவின் செயல்களை, இயேசுவின் மகத்துவத்தை, இயேசு செய்கிற அற்புதத்தெல்லாம் ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டதுனால இப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு வெறுமையாய் திரும்பி போக வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக அற்புதத்தோடு தான் நான் போவேங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களை உந்தி தள்ளி கொண்டே இருந்தது. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இங்கே வந்த பிறகு உங்களுக்கு விசுவாசம் இல்லை, வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசம். நீங்கள் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடியும் விசுவாசம் கிடையாது, வந்த பிறகும் விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை மாதிரி தான் வந்த பிறகு எனக்கு அப்போவே தெரியும் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது, இதெல்லாம் மாறவே அப்படி தான் இல்லை வரும்போது கேள்விப்படுறோம்ல, நம்ம அப்படி கேள்விப்பட்டு தானே தூரமாக இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 12 வருஷம் கழித்து ஒரு அம்மா வராங்க. எப்படி வராங்க? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், அவர் என்னையை தொட வேண்டாம், ஏன் ஜெபக்குறிப்பாவட்ட நான் சொல்ல வேண்டாம், பெரிய ஹீலிங் க்ரூசைட்லலாம் நான் அட்டன் பண்ணி முதல் ஆளாக நின்று அந்த விடுதலையை வாங்க வேண்டாம், யாருக்குமே தெரியாமல் சைலண்டாக போவேன், அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாக. அப்போ தான் ஆண்டவர் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பரிதிமையை கூப்பிட்றான் பாருங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ அவனை ஆண்டவர் நின்று வர சொல்கிறார் பாருங்க. அவன் வரும்போதே தன்னுடைய மேல் வஸ்திரத்தில் நினைச்சிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குருடர்களுடைய யூனிஃபார்ம் இனிமேல் எனக்கு தேவையில்லை, கவர்மெண்ட் மூலமாக வர்ற அந்த பாவப்பட்ட பரிதாபமான நிலைமை எனக்கு வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். வந்த உடனே அவன்கிட்ட கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் பார்வையடையணும். போவோம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளோதான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்பட உங்களுக்குள்ளே என்ன பெருகும்? அப்போ இன்றைக்கி இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்படுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உங்கள் கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார்ல, இந்த வேத வசனத்தை நீங்கள் நல்லா உட்கார்ந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, வாசிங்க. அப்போஸ்தலருடைய நடபடியை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன அற்புதங்களை செய்தார், அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்தினார், இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் விசுவாசம் என்ன செய்யும், அதிகம் இருக்குது. அதை உட்காந்து நல்லா பொறுமையாக படிக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். பிரசங்கம் கேட்கும் போதெல்லாம் நல்ல விழிப்புள்ள இருதயத்தோடு என்ன செய்யணும், பிரசங்கத்தை கேட்கணும். நல்ல திறந்த இருதயத்தோட இப்போ வார்த்தை என்ன செய்யணும். ஏன்னா பவுல் பேசின பிரசங்கத்தை, பேதுரு பேசின வார்த்தைகளெல்லாம் கேட்டபோது அவர்களுக்குள் என்ன உண்டாகுது, அந்த விசுவாசம் உண்டாகிறத அவங்க பார்க்குறாங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குங்கிறத பார்க்குறாங்க. அதை மாதிரி வசனத்தை கேட்கும் போதே வாஞ்சியாக என்ன செய்யணும், நீங்கள் கேட்கணும். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுற நேரத்தில் அப்படியே நம்ம ஆட்கள் வெளியே தண்ணி குடிக்க போக, கொஞ்சம் கையை காலை ஆட்டி விட்டுட்டு வெளியில் அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வர, அல்லது நம்ம உட்காந்து வேறு ஏதாவது படங்கள்னா வரையும்னு நோட் எடுத்து படம் வரைய. அல்லேலூயா. நல்ல வேலை இப்போ பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டுன்னு கொஞ்சம் நல்ல பாஸ்ட்டு ஃபேன்லாம் என்ன செஞ்சுருக்கிறார், போட்டு சாயறதுக்கு சேரெல்லாம் தந்திருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி தேவ பிரசன்னத்தில் என்ன செய்வோம், தூங்குவோன்னு தூங்க. இப்படிலாம் இருக்கவே கூடாது. பிரசங்கம் தான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முன்பெல்லாம் ஆலயங்களில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன நடக்கும், இன்றைக்கெலாம் நம்ம 35 நிமிஷம் தான் என்ன செய்கிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம். சில நாளில் 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறோம். ஏன்னா நம்முடைய ஆராதனை நேரங்கள் எல்லாம் சுருங்கிட்டு. அப்போ அதில் உட்கார்ந்து கேட்குற வசனத்தை நல்ல கருத்தாக என்ன செய்யணும். அப்போ தான் விசுவாசம் பெருங்க. ஆண்டவர் என்ன ஆலோசனையை தர்றாரு, இன்றைக்கி நம்மளை எப்படி ஆண்டவர் வார்ன் பண்ணுறார், எச்சரிக்கிறார். நம்ம இடத்துல எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம எதை சரி பண்ணணும், நம்ம இடத்தில் இருக்கிற அந்த குறைவுகள் வசனம் எப்படி நம்மகிட்ட சுட்டி காண்பிக்கிறது, தேவனை அறிய இன்னும் என்ன வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது, நம்முடைய வாழ்வில் வருகிற போராட்டங்களுக்கு என்ன காரணம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் நல்ல கருத்தாக செய்யணும், கேட்கணும். பிறகு வீட்டில் போய் உட்கார்ந்து ஆராயணும். தெசலோனிக்கே பட்டணத்தை திருச்சபை காட்டிலும் பெரையா பட்டணத்தான் என்ன செஞ்சாங்க, வசனத்தை உட்கார்ந்து ஆராய்ந்தாங்களாம். அதனால எப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நற்குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சாலமோன் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நம்மால் ஆண்டவர் பாருங்கள் பவுல் மூலமாக எழுதி வச்சிருக்கிறாரு, நற்குணசாலிகள். குணசாலிலேருந்து அட்வான்ஸு. குணசாலியான ஸ்திரியை நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள் அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு. அப்போ அதை காட்டிலும் நற்குணசாலிகள் எப்படி இருக்கணும், நம்ம நடவடிக்கைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நம்முடைய நட்புறவுகள், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் மாற்றத்தை சந்தித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கறது, பாவிகளுடைய வழியில் நிற்கிறது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, இந்த டீல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கோல் புறங்கூறுதல், ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பேசுகிறது, அல்லது இருக்கிறத இல்லைன்றது, இல்லாததை இருக்கிறதுன்றது, இங்கே சொன்னால் அங்கே போய் சொன்னால் அவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும், தெரிஞ்சிருந்து அங்கே போய் சொல்கிறது, அல்லது சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் மறைக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய சுபாவங்கள் நமக்குள்ளே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கும். ஆனால் நற்குணசாலிகள் அப்படின்னு மாறும்போது இதெல்லாம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த வாக்குவாதத்தை தூண்டுறால நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சண்டையின் ஆரம்பம் அப்படியே மதக திறந்து விடுற மாதிரி இருக்கும். திறந்து விட்டுட்டோம்னா வெள்ளம் அடிச்சிட்டு போயிடும். இந்த டேமை திறந்து விடும்போது அந்த ஷட்டர் சின்னதாக தான் என்ன செய்யும், அது திறந்துட்டா அவ்வளோதான். வெள்ள நாட்களில் டேமை திறந்து விடும்போது என்ன சொல்கிறாங்க, கரை ஓரங்களில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக பத்திரமா போய் அப்படின்னு என்ன அர்த்தம், அது உங்களுக்கு பாதிப்பாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி விவாதங்கள், காரசாரமான வாக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் வருதுன்னா அங்கே போய் திறந்து விட்டுறக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் எப்போ நமக்கு தெரியும், இந்த தாய் உடனே 4 பேரை கூப்பிட்டு, இந்த ஆள் என்ன பேசுகிறாரு, நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருன்னு அப்படின்றாரு. அப்போ இவர் ஜாதியை பற்றி என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படி சொல்லி நாய்க்குட்டின்னு நாயின்றார் என்னைய அப்படின்னு அவங்களுக்கு செட்டு சேர்த்தாங்களா, கூட்டம் சேர்த்தாங்களா? 2ல் ஏதாவது ஒன்று என்ன செய்வோம் பாப்போம். ஏசுநாதர் நிப்பாட்டி நாக்க நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வி, அப்படி அங்கே ஏதாவது நடந்துதா? அதை பற்றி எந்த காரியமும் இல்லை பாருங்க, சைலண்டாக இருக்கு. ஆனால் இங்கன்னா என்ன ஆயிடுது, எப்படி, எதுக்கு
இது யாருக்கு? இல்லவே இல்லை. விசுவாசம் அப்படிங்கிறது வார்த்தையிலேருந்து தான் வருது. அப்போ இந்த வார்த்தை நம்மளை மெருகூற்றி கொண்டே இருக்க வேண்டும், மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும், வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கணும், முதிர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் வசனம் கேட்டு வளர வளர நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஆமாம், அது விசுவாசத்தில் நம்மலாம் வல்லவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில் பலவீனமாக ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கி விடுறவங்களாக இருக்கணும். இருக்கிற விசுவாசத்தையும் காணாமல் போக பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நெஞ்ச விசுவாசத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, விரட்டி அடிச்சிடக்கூடாது. நம்ம மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் தூண்டுகிற ஒரு ஊக்க சக்தியை அணிஞ்சிக்கணும், இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த தாயார் பாருங்கள், இயேசு அறியாத, வசனத்தை கேட்காத ஒரு பின்னணியத்திலேருந்து வந்தாலும் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம். இன்றைக்கி உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, மகனே உன் விசுவாசம் பெரியது, மகளே உன் விசுவாசம் பெரியது சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்ப்போம். விடாமுயற்சி, விரக்தியற்ற தன்மை, விசுவாசம் உள்ள இருதயம், இவைகளை உடையவர்களாய் நாம் இருப்போம். விரும்புகிறபடி ஆக கடவுது என்கிற வார்த்தைக்கு சொந்தங்களாய் மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோடு சொல்லுங்க, எனக்குள்ள அந்த விடாமுயற்சியை தாரும் ஆண்டவரே, விரக்தியற்ற தன்மையை தாரும் ஆண்டவரே, விசுவாசம் உள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று அந்த தாயாருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது போல, அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்தது போல, அவங்க பிள்ளைக்கு விடுதலை கிடைத்தது போல எங்களுக்கும் நடக்கணும் ஆண்டவரே. எங்களை இதற்காக அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.